Vanamagangal presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget-friendly concept. சக்கியா இங்க வர மாதிரி இருக்குங்களே. சக்கியா இப்போ அதுக்கு நல்ல கவனிங்க இதுதான். இப்போ உங்க பேச்சை கேட்குங்களா இந்த மஸ்ட் டைம்ல? கேட்க ஓரளவுக்கு கேட்கும். ஓரளவுக்கா? ஓரளவுக்கு தான் நிக்கிறோம். ஆரம்ப ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஒரு யானைக்கு இது மட்டும் வருமா? வரும். அது இங்கே தான் வர்றதுக்கு இங்கே தான் வருது. இல்லை என்ன காரணத்துக்கு இங்கே வர பார்க்குது? உங்கள் செல்ட்டு ஸ்மெல் அது கரெக்டாக அங்கே அடிக்கும். ஆமாம், ரொம்ப நேரம் நம்ம இங்கே நிற்கிறோம்ல, அது கொஞ்சம் கோபம் இருக்கு. என்ன காரணத்துக்காக மஸ்து பிடிக்கும் ஒரு யானைக்கு? காரணம் வந்து அது வந்து இந்த மேட்டிங் டைம் தாங்க. அது இந்த மாதிரி டைமில் அது பொட்டையான நிற்கலன்னா கூட பொட்டையானே அடிக்கும். புளி ஸ்மெல் அடித்தா கூட யானை சவுண்ட். நார்மல் யானைங்களா கும்கி யானைங்களா? இது கும்கி யானைதாங்க. அது பயப்படும். இப்படி இது வந்து மஸ்து பிடிச்ச யானைன்னு கண்டுபிடிக்கிறது இது வந்து அறிகுறி வந்து இந்த முகம் வந்து நல்லா வீட்டு வந்துடும். ரெண்டு பக்கம் அந்த மஸ்து இதில் வந்து நமக்கு ஒரு அறிகுறினாக்கா அந்த அழுக்கு அந்த உள்ள ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படி கொஞ்சம் வெளியே நீ இப்போ காட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் ஏதாச்சும் புலியோ சிறுத்தையோ கரடியோ கிட்டக்க வந்துடுச்சு அப்படின்னா உங்களை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அலாட் பண்ணிருக்கா? புலி இந்த கரடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு பயப்படாது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யானை மேல உட்காந்துட்டு போகும்போது காட்டுக்குள்ள வந்து புலியோ சிறுத்தையோ பாத்துருக்கீங்களா? புலி பார்த்துருக்கேன், சிறுத்தை பார்த்துருக்கேன். முன்னாடி சிறுத்தை படுத்துருக்கு, வழியிலே படுத்துருக்கு. சீனியர் ரொம்ப கும்கி அப்படின்னா என்ன யானை இருக்கு இப்போ? எனக்கு தெரிஞ்சு விஜய் கொஞ்சம் நல்லா வெளியே போகும். சில யானைகளுக்கு வந்து மெயினாக தண்ணி ஸ்மெல் ஆகாது. ஓ, இது சாராயம் ஆகாது. கிட்டக்க வந்தாதானே தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிரு. அப்போ கிட்ட போகும்போது அது என்ன பண்ணும்? இப்போ நான் பழகினாலும் இப்போ பழகாத ஆளும் வருவான். அவனை வந்து அவனை தான் பார்க்கும், அவனை தான் அடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஏன் போடாது? அடிக்கும் போது சேர்ந்து அடிக்கும் போது நானும் பட்டுருவேன், நானும் அதில் மாட்டிடுவேன். 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒன்றா விழுந்துருவாங்க. சார், இப்போ வந்து யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மஸ்துன்னு சொல்றோம்ல, அது எப்படி ரொம்ப காமனா இல்லை ஏதாச்சும் ஒரு யானைக்கு தான் அந்த மாதிரி மதம் பிடிக்குங்களா? அப்படி இல்லை. அது வந்து யானை வந்து நல்ல ஆரோக்கியமும் இருக்கிற யானைக்கு வந்து அந்த வருஷத்துக்கு கரெக்டாக அந்த டேட்டுக்கு கரெக்டாக மதம் வந்து எங்களுக்கு அந்த டேட் டைம் தெரியும். ஒரு யானைக்கு வந்து 5வது மாதத்தில் வரும், ஒரு யானை வந்து 12வது மாதத்தில் வரலாம், ஒரு யானை 8வது மாதத்தில் வரலாம். அது வந்து இப்போ என்னுடைய யானை வந்து இது வந்து கரெக்டாக 12வது மாதம் தீபாவளி அந்த டைமில் தான் இதுக்கு ஸ்டார்ட் ஆகும். வருஷம் ஸ்டார்ட் ஆகணும் போது நம்ம அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் காலில் வந்து ஒரு சைன், எப்பவுமே ஒரு சைன் கொஞ்சம் சேஃப்டியான சைன் வச்சுக்கலாம். இப்போ காட்டுக்கு போகும்போது சரி, கொம்பானைக்கு மொத்தம், பெண்ணானைக்கு வந்து பிரச்சனை இல்லை, அதுக்கு பிரச்சனை இருக்குது. சில யானைக்கு கொம்பானைக்கு எப்பவுமே ஒரு சைன் ஒன்று வேணும் காலில் மெயினாக. ஏன்னா காட்டில் போய் எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காட்டானே வருது ஓடிடும், திடீர்னு நம்ம ஒரு பக்கம் தலை வெட்டிட்டு இருப்போம், அது ஒரு பக்கம் வந்துடும். அப்போ போனால் கூட நமக்கு அந்த சைன் மார்க்கில் போய் அதை பிடிச்சிட்டு வந்துடலாம். இந்த கழுத்து ஒரு மணி வச்சுக்கோங்க காட்டுக்கு போகும்போது. அப்போ இப்போ நம்ம ஆணையில் இப்போ இதில் வந்து காட்டுக்கு போகும்போது இப்படி வெட்டுறதுன்னா தலைகளை இப்படி வெட்டுறதுன்னா அந்த தீனி இதை வளர்க்க மேய்க்க விட்டுருவோம். மேய்க்க விட்டாலும் இதெல்லாம் காட்டான வருதுன்னா இது தெரிஞ்சிடும், இது சவுண்டு போட்டுரும். எப்படி இருக்கும் அந்த சவுண்டு? புஷ்ன்றோம், ஏதோ ஒரு சவுண்டு புஷ்னுக்கு, இல்லைன்னா கையை தட்டிடும், ஒரு சவுண்டு போட்டுரும். சவுண்டு போடுறதுன்னு நம்ம கொஞ்சம் உஷாருவோம், நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம். என்னடா பார்த்தோம்னா ஏதோ ஒன்று யானைன்னு இல்லை, ஒரு புலி ஸ்மெல் அடிச்சா கூட யானை சவுண்டு போடும், வேற ஏதோ ஒரு மிருகம் வந்தாலும் சவுண்டு போடும். அப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எப்பவுமே வந்து வெட்டும்போது தலையை தான் பார்த்து வெட்டிட்டு இருக்கக்கூடாது, கண்ணு இங்கே வெட்டணும், ஒரு 2 பார்வை இப்படி பார்க்கணும், சுற்றியும் பார்த்துக்கணும். காட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் 3 பேர் 2 பேரெல்லாம் போனோம்னாக்கா ஒரு ஆள் வேலை செஞ்சால் ஒரு ஆள் யானை மேலே உட்காந்துக்குவோம். நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். நல்லா, ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போவோம், 5 கிலோமீட்டர் போவோம், 6 கிலோமீட்டர்லாம் போயிட்டு வருவோம். லேட் ஆகும், காலையில் கிளம்பணும்னா 4 மணி ஆயிடும். அப்போ அது மேய்ச்சிட்டு, ஏன்னா அது வந்து ஸ்பீடாக வர முடியாது, லோடு போட்டுச்சுன்னா மெதுவாக தான் கொண்டு வர முடியும். இப்போ கொண்டு வரதுன்னா நல்லா புல்லாக போட்டு வருவோம். நாங்கள் ஃபுல்லாலும் ஒரு அது தூக்குற அளவுக்கு நமக்கு தெரியும், அது தூக்குற அளவுக்கு, அது ரொம்ப ஓவராக கொடுக்க மாட்டோம். அதுக்கு தூக்குற அளவுக்கு போட்டு காட்டிட்டு மெதுவாக வருவோம். ஏன்னா புதரு செடி கீழே பார்த்து கட்டை கல் எல்லாம் பார்த்து நிதானம் வரணும். இவ்வளோ வேலை இருக்குது.
யானை வந்து சேரும்போது எப்படி அந்த டைம் கரெக்டாகும். 3 மணிக்கு இங்கே வந்து 3 மணிக்கு வந்தோமா, ஒரு 4 மணிக்கு வந்தோமா, வீட்டு பக்கம் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஆற்றுக்கு கொண்டு போய் படுக்க வைக்குவோம். படுக்க வச்சுட்டு காலையில் நல்லா ப்ரஷ் பண்ணியிருப்போம். காலையில் நல்லா ப்ரஷ் பண்ணியிருப்போம். சாயங்காலம் நம்ம கொஞ்சம் சிம்பிளானாலும் அது வந்து நம்ம மேலே உட்காந்துக்கனாலும் அந்த மண்ணெல்லாம் போடாது. அதை எப்படி காலையில் குளிப்பாட்டு போனோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ சாயங்காலம் வந்து தண்ணியில் படுக்க வச்சு அந்த சூடு இருக்கும். அதுக்கு யானைக்கு ரொம்ப சூடு. நம்ம நினைப்பா பொழுது இறங்கிருச்சு நீ சூடு இருக்காதுன்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. கொண்டு போய் ஆற்றுல படுக்க வச்சு அந்த சூடு இறங்காது. நல்லா படுக்க வச்சு குளிப்பாட்டிட்டு அப்புறம் எலிஃபென்ட் கேம்ப் போயிட்டு கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு கொண்டு போய் அங்கே நிப்பாட்டணும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நின்று அது கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்ச மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் சாப்பாடு 6 மணிக்கு சாப்பாடு கொடுப்போம். கொடுத்துட்டு கொண்டு வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம வீட்டு பக்கம் பாதுகாப்பாக கட்டி போட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு 6 மணி ஒரு 6:30 மணி ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து படுக்க வச்சோம்னா ஒரு 8-8:15 குளிப்பாட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி பழையபடி கேம்பு கொண்டு போய் நிப்பாட்டுவோம். 8:30 மணிக்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு அதே மாதிரி 9 மணிக்கு சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு கொடுத்து அதே மாதிரி நம்ம தலைக்கு போகணும், தலைக்கு எடுத்து போகலாம். மேய்க்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் போய் மேய்ச்சிட்டு வந்துடலாம். இது இப்போ நார்மல் யானைங்களா கும்கி யானைங்களா? இது கும்கி யானை தாங்க. இது இப்போ கும்கி யானைலாம் இப்போ நான் வந்து இந்த யானைக்கு சேர்ந்து ஒரு 12 வருஷம் அது. இந்த யானை ஃபஸ்ட்டு இருந்தவங்க வந்து கொண்டு போகல, வெளியில் எங்கேயும் கொண்டு போகல. நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3-4 இடத்துக்கு கொண்டு போயிருக்கேன். என்னென்ன ஆப்ரேஷன் சிறப்பாக பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி? இது நல்ல யானை தள்ளுறது இந்த சைன் மிதிக்கிறதுல நல்லா பண்ணும். சைன் மிதிக்கிறது, இப்போ ஒரு வண்டியில் ஒரு யானை ஏற்றுறதுன்னா தள்ளி கொடுக்குது. இப்போ கிரால் ஒர்க் நல்லா பண்ணுது. கிரால் ஒர்க்குனா முக்கியமாக என்னென்னலாம் இருக்கும்? கிரால் ஒர்க்குன்னா இந்த இது பந்தி நம்ம யானை கிரால் அந்த மரம் மேலே தூக்கி நல்லா லாக் பண்ணி கொடுக்கும். அந்த வேலை நல்லா பண்ணும் இது. மரம் தூக்கி லாக் பண்ணி கொடுக்கும். ஆமாம், மரம் தூக்கி அந்த இதில் கரெக்டாக போடணும். அந்த இதில் இப்போ ஒரு கிரேன் செய்கிற மாதிரி செய்யும். 8 அளவுக்கு இதை வச்சு போடலாம். 8 அளவுக்கு போடலாம். ஆனால் அதுக்கு மேலேன்னா கொஞ்சம் கிரேனை வச்சு நம்ம ஆளுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் போட முடியும். அதான் மரமெல்லாம் தூக்கும் போது நம்ம மேலே உட்காந்து வேலை செய்வேன். அதை பக்கத்தில் நிற்கிறவங்களாம் பார்த்துக்கணும். ஏன்னா கொம்பில் வழுக்கும். மரம் வந்து சின்ன மரம் இருக்காது, நல்ல சைஸாக இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும். அதே மாதிரி அந்த மரத்தை தூக்கி போடும்போது நம்ம யானையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். தூக்கும் போது அது பெரிய மரத்தை தூக்கிடக்கூடாது. அது தூக்குற அளவுக்குள்ள மரத்தை தான் தூக்கணும். ஏன்னா கொம்புக்கு ரொம்ப வெயிட் கிடைக்கும். இப்போ மேலே உட்காந்து இப்போ நம்ம அதை இப்படி தூக்கி இப்படிலாம் தூக்கும் போது நம்ம மேலே போடுறது கூட வழுக்கி வந்து நம்ம மேலே விழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த சைடில் தூக்கணும்னா அந்த சைடு கரெக்டாக அதுக்கு செட் ஆகுமா அப்படி பார்த்து நின்று தூக்கி போடணும். அந்த இருக்கிற ஆளில் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க கும்கி ஆப்ரேஷன்ஸுக்கு? இப்போ இது நான் ரொம்ப தூரமாக போனது, ரொம்ப லாங்கெல்லாம் போனது இல்லைங்க. நான் இப்போ சேரம்பாடி போயிருந்தேன். ஒரு டைம் ஒரு யானையை பிடிக்கலான்னு போனோம். அப்போ சேரம்பாடி போய் 1 மாதம் அந்த யானை ட்ராக்கில் அப்படியே எடுத்து போனேன். இந்த ஜம்பு உதயன் போய் அப்புறம் அந்த யானைகள்லாம் வந்துருச்சு இந்த பக்கம். இப்போ நாங்கள் ஜம்பு உதயம் 2 நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி அதுக்கு மஸ்தாகி போச்சு அங்கே வந்து அங்கே போன இடத்துல. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கோல்டான ஏரியா. சேரம்பாடி போது கொஞ்சம் கோல்டான ஏரியா. இன்னொன்று என்னக்கா அங்கே இந்த கூந்தப்பானை தீனி நல்லா சாப்பாடு கிடச்சிது. இப்போ நல்ல சாப்பாடு இந்த தோட்டமெல்லாம் பில்லு அங்கே நிறைய இருக்குது. இப்போ சாப்பிடும்போது மஸ்தாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணால் இது மஸ்தாச்சுன்னா எடுக்க முடியாது, கும்கி இதுக்கு எடுக்க முடியாது. அப்புறம் அங்கே கட்டிட்டு அங்கே பார்த்தோம். இதே மாதிரி இப்போ இங்கே எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் தேயிலை கொடுத்து எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கடைசியாக போயிட்டு வந்தால் பார்வோடு போயிட்டு வந்தேன். ஒரு யானைக்கு பார்வோடு போய் 2 மாதம் நின்று வந்தேன். 2 மாதம் ஏன்? 2 மாதம் நின்று அந்த யானை வந்து எப்படி துரத்தினாலும் உள்ளதான் வருது. நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே துரத்தி விட்டாலும் மறுபடியும் எஸ்டேட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ இந்த யானை வந்து அதை துரத்துனுச்சிங்களா? ஆமாம், இது 2 வில்சன் ஜம்பு கணேஷ் 3 வச்சு துரத்தணும். கடைசியாக துரத்தி இந்த எல்லமெல்லாம் சொல்லி ஒரு இடம், கடைசியாக அதை துரத்தி விட்டோம். துரத்தி விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டோம். கடைசியாக போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கேயும் போகல. அப்புறம் லோக்கல் இப்படி துறப்புலி கூடலூர் இந்த ஏரியாக்குள்ளே போயிருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் போஸ்புரா நம்ம இதுக்குள்ளே தான் போயிருக்கேன். இந்த மாதிரி யானை துரத்துறதுக்கு போயிருக்கேன். யானை வச்சு துரத்திருக்கேன். நல்லா துரத்தும் யானை எப்படி இருக்கும் அந்த துரத்துற இடத்துல? இதோட அந்த ஒரு நல்லா ஸ்பீடு, அது ஸ்பீடுனாக்கா நம்ம கொடுக்குற ஊக்கம் தான் அதுக்கு. அது பயப்படும். நம்ம மேலே உட்காந்து நம்ம கொடுக்குற தைரியம் தான். நான் அதை நம்பிட்டு அதனுடைய தைரியத்தில் நான் உட்காந்துருப்பேன். அது என்னோட தைரியத்தில் அது போகும். ஆமாம், அந்த மாதிரி தான். நம்ம இல்லை எவ்வளோ அது நம்ம பார்த்து செய்யணும். இவ்வளோ பெரிய யானை துரத்த முடியாது. ஏன்னா அது வந்து காட்டில் சும்மா சாப்பிட்டு நடக்கிற யானை. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம பார்க்கணும், தூரத்துல நின்று பார்க்கணும். யானை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது இப்போ இதை துரத்தலாமா, துரத்த முடியாதா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இப்போ இது துரத்தினா நம்மள்கிட்ட அட்டாக் வந்துருமா அப்படின்றதும் தெரியும். இப்போ நீங்க இந்த யானை கூட வந்து இவ்வளவு ஒரு அன்பா இருக்கீங்கல்ல, இப்போ இன்னொரு யானையை காட்டு யானையை துரத்தும் போது அந்த காட்டு யானை உங்களை ஏதாச்சும் தாக்க வந்துடுச்சுன்னா இந்த யானை என்ன பண்ணும்? என்ன பண்ணிருக்கிறதுக்கு முன்னாடி? இல்லை, அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நடக்கலைங்க. அதாவது துரத்தி அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல நான். ஆனால் வந்து நான் இதை வச்சு காட்டானை துரத்திருக்கேன். காட்டுக்குள்ளே போகும்போது துரத்திருக்கேன். அது வந்து தலைக்கு போகிறோம்னு இது நின்றுச்சுன்னா இதை வச்சு துரத்திருக்கேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங். அது சரி சரி. தங்கத்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம இந்த கும்கி ஆப்ரேஷனில் பண்ண போகிறோம். அது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங். அது ஏன்னா நம்ம வந்து நம்ம மானையை தக்கிரியப்படுத்தி வைக்கணும். காட்டுக்குள்ளே போனால் நம்ம பயந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். பெரிய யானைச்சுன்னா ஒதுங்கி போயிடணும். ஏன்னா அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது துரச்சுன்னா நம்ம சேர்ந்த அப்புறம் 2 ஆணையும் எடுத்து நம்ம ஓட வேண்டியதாக வரும். அந்த மாதிரி ஆயிடும். ஆனால் என்னத்தான் இருந்தாலும் நீங்கள் காட்டு யானையை துரத்தும் போது இது மேலே உட்காந்துருப்பீங்க. 2 பேருமே ஒரு இனம் தான். யானை யானை தான். உங்களை வந்து அது தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல, அந்த நேரத்தில் உங்களை இதை காப்பாற்றுமா? கண்டிப்பாக விலங்கா செயல்படும். கண்டிப்பாக போகணும். ஏன்னா நம்ம மேலே உட்காரும் போது நம்ம அந்த காலை எங்கெங்க திருப்புறோம் அந்த மாதிரி திரும்புது. எங்கெங்க திருப்புறோம் அங்கே தான் திரும்பும். இப்போ நம்ம இது ஒரு ஸ்பீடாக போகிறதுன்னா முன்னாடி நம்மளை அடிக்கிற மாதிரி ஒரு மரம் செடி கூட இருந்தால் கூட அந்த டக்குன்னு அந்த காலை இப்படி பிடிச்சா அப்போ நிற்கும். ஏன்னா அதுக்கு தெரியும். அது நிற்கினாக்கா நம்மளுக்கு ஏதோ மேலே ஏதோ இது இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு தெரியும். ஒரு யானைக்கு வந்து எந்தெந்த காலகட்டத்தில் வந்து மஸ்து பிடிக்கும்? எப்படி இது வந்து மஸ்து பிடிச்ச யானைன்னு கண்டுபிடிக்கிறது? சார், அது வந்து மஸ்து வந்து பிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அறிகுறி வந்து இந்த முகம் வந்து நல்லா வீக்கம் வந்துடும். இந்த 2 பக்கம் வீக்கம் வந்துடும்னாக்கா அந்த இடத்துல இந்த ஓல்ஸ் வந்து கொஞ்சம் விரிவாக வந்துடும். விரிவாக வந்துடும் போது மேலே உட்காந்துட்டு போகும்போது நம்ம இப்போ காட்டுக்கெல்லாம் போகிறோம். நீங்கள் காட்டான ஸ்மெல்லு கிடச்சா, அந்த மூத்தின ஸ்மெல்லு கிடச்சா அந்த இடத்துல நின்று நம்ம இந்த கால் இப்போ ஆட்டினா கூட மூவ் பண்ண கூட அந்த இடத்துல நின்று அதை நல்ல ஸ்மெல் எடுத்துட்டு தான் போகும். அப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக இருக்கும்போது எப்படி போகுது, அந்த டைமில் எப்படி போகுது அதில் தெரியும் நம்மளுக்கு. இப்போ அந்த டைமில் வந்து நின்று போகும். அப்போ நம்ம எவ்வளோ தான் அது காலை ஸ்பீடு பண்ணாலும் அது போகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ அது நம்மளை உட்கார வச்சுட்டு அதை எடுத்து அது ஸ்மெல்லு பண்ணி அப்படி போகும். அப்போ சில இடத்துல வந்துட்டு அப்படி பண்ணும். சில இடத்துல வந்து ரொம்ப நேரம் நின்றுடும். நம்ம என்னதான் பண்ணாலும் ஒரு சாத்து போய் அடிச்சா கூட அது போகாது. அந்த ஸ்மெல்ல நல்லா பாடிச்சுட்டு அதை எதுவும் ஃபாலோ பண்ணி. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த மஸ்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அறிகுறினாக்கா அந்த அழுக்கு அந்த உள்ள ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படி கொஞ்சம் வெளியே வரும். அதுதான் அதுதான் இல்லை, அதெல்லாம் வெளியே ஏறினதுக்கு அப்புறம் தான் இதுதான் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இறங்கும். இப்போ பாருங்க, இப்போ இந்த அந்த ஒழுகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ பாருங்க அந்த இடமே வீங்கிருச்சு இல்லையா. ஆமா, அந்த இடமே வீங்கிருச்சு. இப்போ இது மதம் குறையும் போது அந்த இடம் வந்து வீக்கமெல்லாம் கம்மியாயிரும் அப்படியே. அந்த இப்போ அந்த ஒழுகுது இல்லைங்களா. இப்போ இது இப்போ நைட் டைம் பாருங்க. நைட் டைம்னா அந்த ஃபுல் அந்த பனி ஒழுகுறதுனால இன்னும் ஃபுல்லாக இறங்கும். அந்த மாதிரி மூங்கில் தலை சாப்பிட்டா நல்லா ஃபுல்லாக இறங்கும். மூங்கில் தலை இது நல்லா பிடிக்கும் யானைக்கு. மூங்கில், இந்த கூந்தப்பானை எல்லாம் போடுறதுன்னா மஸ்ட் இந்த மாதிரி டைம்ல அதையும் போடக்கூடாது. கொஞ்சம் அளவு தான் போடணும். ஏன்னா அது வந்து ஒரு ஓலை மாதிரி அது நம்ம கொஞ்சம் அளவு தான் போடணும். இதுதான் அறிகுறி அப்படின்னா. ஆமாம். என்ன காரணத்துக்காக மஸ்து பிடிக்கும் ஒரு யானைக்கு? மஸ்து காரணம் வந்து அது வந்து இந்த மேட்டிங் டைம் தாங்க அது. ஆமாம், இந்த டைமில் தான் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி டைமில் அது பொட்டையான நிற்கலன்னா கூட பொட்டையானே அடிக்கும். பொட்டையானை நிற்கலனாக்கா பொட்டையானே கூட அடிச்சிடும். ஆனால் இப்போ மஸ்து காலங்களில் பெண் யானை வந்து இணை சேர்க்க மாட்டீங்க? சேர்த்தலாம். எவ்வளோ காலம் இந்த மஸ்து அப்படிங்கிறது இருக்கும்? இப்போ இந்த யானை இப்போ இப்படி 3 மாதம் நிற்குது. 3 மாதம் கண்டிப்பாக நிற்கும். அது வரைக்கும் வெளியிலே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க? எங்கேயும் போக முடியாது. அதற்கான பணி என்ன? காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுவீங்க மஸ்து டைமில்? இப்போ காலையில் எழுந்திரிச்சு எப்போ போல வந்து இந்த கட்டுத்தரை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. கட்டுத்தரை கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு தண்ணி நம்ம பாதுகாப்பாக நம்ம சேஃப்டியை பார்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுக்கணும். அதுக்கு 2 வேளை நல்லா தண்ணி கொடுக்கணும். கொடுத்தா தீனி நல்லா கொடுக்கணும். அதுக்கு தீனி குறவு பண்ணக்கூடாது. இந்த டைமில் தீனி குறவு பண்ணோம்னா உள்ள ஸ்டாக் ஆகி அப்படியே நின்றுடும். சக்கியா இங்க வர மாதிரி இருக்குங்களே. சக்கியா இப்போ அதுக்கு நல்லா கவனிங்க. இதுதான் அதனுடைய மூமெண்ட். இதுதான் இப்போ அது ரொம்ப கோபமாக ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு சக்கியா இப்போ அது மஸ்த் ஆரம்பம் ஆனும்போது கூட அந்த மாதிரி தான் பண்ணுது. ಬರ್ಸಿಗೆ ಹೊಡಿ ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಬ್ ಬುಲ್ಡಾಟ್ನ ಕೊಡ್க்கிறோம் அதான் போய் சிக்கா ಹೊಡಿ நம்மளுக்கு அந்த அறிகுறி வந்து அந்த ஆரம்ப ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி பண்ணும். அந்த மாதிரிலாம் பண்ணும். இப்போ உங்கள் பேச்சை கேட்குங்களா இந்த மஸ்து டைமில்? கேட்கும், ஓரளவுக்கு கேட்கும். ஓரளவுக்கா? ஆமாம், ஓரளவுக்குன்னா அதுக்குன்னு பக்கமெல்லாம் போய் எதுவும் பண்ண முடியாங்க. சக்கியார் படியார் இப்படி நம்ம சொல்கிறத கேட்கும். இப்போ அந்த பக்கம் திரும்பும், படுக்கும். இதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் நான் கொஞ்சம் தூரம் பக்கம் அந்த பையனை விட மாட்டேன் பக்கத்துக்கு. நான் தான் பண்ணுவேன். இந்த காலுக்கு வெண்ணெய் அடிக்கணும், அதெல்லாம் பண்ணுவேன்.
இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ம் 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 நம்மளுக்கு முடிஞ்ச இதெல்லாம் பண்ணுவேன் நான். அது அந்த மாதிரி தான். ஒரு யானைக்கு சிக்கர் இது மட்டும் வரும். செங்கல் இது மட்டும் வருமா? வரும். இப்போ ஒரு யானைக்கு வந்து மஸ்ட்டு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு எப்போ கண்டுபிடிப்பீங்க? சரியாயிருச்சுனாக்கா இப்போ இது ஃபுல்லாக மஸ்தெல்லாம் இறங்கிருச்சுனாக்கா பேதி ஆகுது. அப்போ பேதி ஆயிரும். அதே ஆட்டோமேட்டிக்காக பேதி ஆயிரும். ஓ ஆமாம், பேதி ஆயிடுச்சுன்னா அது நார்மல் ஆயிடுச்சுன்னு நம்ம அப்புறம் அவுக்கலாம். அது இப்போ அப்படியே கம்மியாக 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 நம்ம எப்போ போகிற மாதிரி நம்ம பேச நல்லா கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் பேதி ஆயிரும். பேதி ஆச்சுன்னா இந்த உடம்பு ரொம்ப கொஞ்சம் வீக் ஆயிரும். உடம்பு கொஞ்சம் நல்லா வீக் ஆயிரும். அப்போ பேதி ஆகும்போது இன்னும் ஃபுல்லாக வீக் ஆயிரும். அப்புறம் ஆற்றுல கொண்டு போய் படுக்க வச்சு நல்லா போட்டு தேய்ச்சி அதை நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் கொண்டு வரணும் அந்த இதுக்கு. மறுபடியும் புதுசாக ஆமாம், நல்லா குளிப்பாட்டி விட்டாலே போதும். நல்லா குளிப்பாட்டி நல்லா பில்லு தீனி இடத்துல கொண்டு போய் விட்டோம்னா மறுபடியும் அது பழையபடி ஆயிரும். அது ஆனால் இப்போ இந்த யானைக்கு வந்து மஸ்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். சக்கியா ஓடி அது இங்கே தான் வர்றதுங்க. அது இங்கே தான் வருதுங்களா? இங்கே வர்றதுக்கு இப்போ நம்ம சொல்லுங்க. இல்லை, என்ன காரணத்துக்கு இங்கே வர பார்க்குது? அது இப்போ நான் தான் அப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த சென்ட்டு இந்த மதம் பிடிச்ச அது ஒரு இடத்துல நிற்காது, சேர்த்தாது. இன்னொன்று உங்கள் சென்ட்டு ஸ்மெல் அது கரெக்டாக அங்கே அடிக்கும். அப்படியா? ஆமாம், ரொம்ப நேரம் நம்ம இங்கே நிற்கிறோம்ல, அது கொஞ்சம் கோவம் இருந்ததுக்கு. இப்போ கோவம் வர்றது நேரம். ஆமாங்க. இப்போ மஸ்து பிடிச்சிருக்க யானைகிட்ட வந்து என்னெல்லாம் பண்ணவே கூடாது? நீங்களா இருந்தாலும் சரி, என்னெல்லாம் பண்ணவே மாட்டீங்க? இப்போ நான் இந்த யானைக்கிட்ட வந்து மஸ்து பிடிச்ச யானைக்கிட்ட வந்து என்னென்ன பண்ணக்கூடாதுனாக்கா, என்னோட யூனிஃபார்ம் இது இப்போ நீங்கள் வந்தனால தான் நான் போட்டேன். இல்லைன்னா வேறு ட்ரெஸ் இருக்குது அது கிட்ட போகிறதுக்கு. அந்த ட்ரெஸ் தான் போட்டு அதுக்கிட்ட புழங்குவேன் நான். அந்த ட்ரெஸ் எப்பவுமே வந்து போடுவேன் நான். ஏன்னா என்னுடைய இது அப்படிதான், நான் மஸ்து பிடிச்சது ஒரே ட்ரெஸ் வச்சுக்குவேன். அது தோசாலும் அந்த ட்ரெஸ் தான் போடுவேன். என்ன காரணம்? அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அது வந்து என்ன காரணம்னாக்கா, அந்த சாணி இந்த பக்கம் போகிற அந்த ஸ்மெல்லில் அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம உடம்புல இருக்கும். அப்போ அது தூரத்துல வரும்போது பார்த்து அந்த ஸ்மெல்லு இது நம்மளால தான் தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் இப்போ ட்ரெஸ் மாறி நம்ம எப்பவுமே வந்து கலர் மாற்றி போனோம்னா இதுக்கிட்ட வேலை செய்ய முடியாது. இது வேற ஆளுன்னு சொல்லி துரத்திடும். இப்போ எனக்கு என்னுடைய யானைக்கு இந்த யானைக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுன்னா ஒரு ட்ரெஸ் தான். அது ஒரு ட்ரெஸ்ஸை காலையில் அந்த யூனிஃபார்ம் மாதிரி அதை போடுவேன். போட்டு இது பக்கம் வந்து வேலை செய்வேன். அதை கொண்டு போய் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறது வேற ட்ரெஸ் மாற்றிட்டு போவோம், அவ்வளோதான். அப்புறம் சொல்லுங்கள், ட்ரெஸ்ஸு வந்து அந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவீங்க. அப்புறம் என்னென்ன பண்ணவே மாட்டீங்க நீங்களா இருந்தாலும்? வேற வந்து மெயினாக வந்து இந்த யானைக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை சார். நான் அப்படி தான் பண்ணல. இல்லை, மஸ்ட்டு பிடிச்சிருக்கிறப்ப வெளி ஆளுங்களை சேர்த்தாது. வெளியாளுங்களை சேர்த்தாது. இன்னொன்று என்னக்கா, கூட ஒர்க் பண்ணுற காவாடி அவனுக்கு பழக்கம் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் 2 பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ காட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் ஏதாச்சும் புலியோ சிறுத்தையோ கரடியோ வந்து கிட்டக்க வந்துடுச்சு அப்படின்னா உங்களை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அலாட் பண்ணியிருக்கா? இது மாதிரி நடந்திருக்கா சம்பவங்கள் ஏதாச்சும்? நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளால நின்றோம். பயப்படாது. புலி இப்போ இந்த கரடி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு இதெல்லாம் பயப்படாது. அது பாட்டில் நின்றோம். நம்ம மேலே நம்ம பயந்து நம்ம கால் நடுச்சுன்னா இது பயப்படும். உங்கள் கால் நடுங்குச்சுன்னா அது ஆமாம், அதுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆளு பயந்து மேலே உட்காந்து பயந்துட்டான் அப்படின்னு. அப்போ என்னமோ ஒரு சம்பவம் இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிடும். உங்க கால் அசைவு வச்சு தைரியமா இருக்கு. நம்ம மேலே உட்காந்து நம்ம உடம்பு ஆடுறது அது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒன்று பயந்துட்டோம்னா நம்ம கை கால் எப்படி இப்படி நடுங்கும், நடுங்கும், இந்த கால் நடுங்கும், ஏதோ நடக்கும். அப்போ நம்மளால மேலே உட்காந்துருக்கும் பயந்துட்டான், ஏதோ சம்பவம் இருக்குது, நம்ம உயிருக்கும் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அதுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யானை மேலே உட்காந்துட்டு போகும்போது காட்டுக்குள்ள வந்து புலியோ சிறுத்தையை பார்த்துருக்கீங்களா? புலி பார்த்துருக்கேன், சிறுத்தை பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுச்சு? யானை பார்த்துச்சா? என்ன நடந்துச்சு? பக்கத்தில் இப்போ இங்கே இந்த பைசன் ரோடு கேம்ப்ல அங்கிருந்து அந்த கேம்ப்ல அது இப்போ அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நம்ம சந்தோஷ் அங்கே ஒரு யானை இருக்கு. சந்தோஷ் அந்த ராஜன்ட்டு அந்த யானை காவடி, நாங்கள் 2 பேரும் யானையை குளிப்பாட்டிட்டு அந்த கேம்ப்ல தான் அங்கே தான் கேம்ப் போட்டிருந்தோம். ஆற்றுலேருந்து போயிட்டு இருந்தோம். முன்னாடி வழியில படுத்துருந்துச்சு. இவ்வளோ பக்கம் போக மட்டும் படுத்துருந்துச்சு. அது நான் தான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். ராஜனுக்கு கூப்பிட்டு சொன்னேன். இப்போ 2 யானை ஜோடியாக தான் போனோம். முன்னாடி பாரு சிறுத்தை படுத்துருக்கு, வழியிலே படுத்துருக்கு. முன்னாடி சிறுத்தை படுத்துருக்கு அப்படின்னு 2 பேருமே அதை தான் பார்த்துட்டே போகிறோம். யானை மேலே உட்காந்துட்டோம். நானும் விட்டுட்டே இருக்கேன். போட்டு நான் பயப்படல, போயிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போக மட்டும் போகுது அப்படின்னு சொல்லி பக்கம் போக மட்டும் இப்படியே பார்த்துச்சு. அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு அது ஜம்ப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது வந்து பயப்படும். நம்ம கால் தள்ளி விட்டோம்னா போகுது, நம்ம தைரியப்படுத்தி விட்டா போயிடும். அந்த மாதிரி தான். இப்போ காட்டானுக்கட்டையும் அப்படி தான் போவோம் நாங்கள். காட்டானுக்கட்டை போகிறதுனா கூட நம்ம தைரியம் பண்ணி விட்டா தான் இது போகும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி உள்ளு மஸ்தில் இருக்கும்போது மேலே உட்காந்து போனோம்னா நம்ம தைரியப்படுத்தவே வேண்டாம், அதே ஆட்டோமேட்டிக்காக போகும். நார்மலாக ஒரு யானை வந்து ரொம்ப பலமானதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மஸ்ட் டைமில் வந்து ரொம்ப பலமாக இருக்குமா? இல்லை மஸ்ட் டைம் நல்ல பலம் ஆயிடுமா? நல்ல பலம் தான் மஸ்ட் டைம். ஆமாம், நார்மலும் நல்ல பலம் தான். யானை வந்து நார்மலும் நல்ல கொம்பானையை பார்த்து நார்மலும் நல்ல பலம் தான் இருக்கும். மஸ்ட் டைம் அதே மாதிரி தான் இருக்கும். வந்து பாருங்க படி விட்டார்
அதுக்கு இப்போ இங்கே வர்றதுக்கு தாங்க அது. ஆனால் இப்போ இங்கே தெப்பக்காடு கேம்பில் வந்து இப்போ சீனியர் ரொம்ப கும்கி அப்படின்னா என்ன யானை இருக்குது இப்போ? எனக்கு தெரிஞ்சு விஜய் கொஞ்சம் நல்லா வெளியே போகும். வசீம் நல்லா வெளியே போகும். ஏன்னா அதெல்லாம் வந்து இதுக்கு வயசுக்கு மூத்தவங்க. அது இப்போ இன்னொன்று என்னன்னாக்கா, நீ அடுத்து வந்து அந்த யானைங்க கொஞ்சம் வயசாகி வரும்போது நம்ம இதை கொண்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும், ட்ரைனிங் பண்ணணும். ஆமாம் ஆமாம், பண்ணி வரணும். ஏன்னா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கேம்பில் வந்து. இப்போ நம்ம சும்மா நிறுத்துறது இல்லை. 2 வேளை பயிற்சி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2 வேளை காலையில் சாயங்காலம் பயிற்சி டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஒரு சின்ன ஒர்க் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் இதவே எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவோம். நம்ம கொஞ்சம் பெரிய வேலை இருந்துச்சுனாக்கா அது கூடயும் போவோம். ஓகே. இப்போ அந்த 2 யானை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க. இப்போ 2 யானை, இப்போ விஜயும் வசீம், அப்புறம் அப்போ இருந்துச்சு எல்லாம் ரிட்டையர்ட் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய யானைகளும் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. சின்ன தம்பியெல்லாம் சின்ன தம்பி அது அந்த கேம்புங்க. அது டாப் ஸ்லிப் ஏடிஆர்ல இருக்கு. அப்போ சின்ன ஒர்க் இல்லைனாக்கா, இப்போ வசீம் விஜய் போகும்போது கொஞ்சம் யானை தேவைப்படுதுன்னா நாங்கள் போவோம். சரி. நாங்கள் போவோம்னாக்கா சைடு ஒர்க் அப்படி அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக அப்படி. ஓகே. பெரிய வேலைன்னு அவங்க பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் சின்ன வேலையை நம்ம பார்த்து பண்ணுவோம். கடைசியாக வந்து திருச்செந்தூர் அந்த கோவிலேருந்து தெய்வான யானை வந்து 2 பேரை வந்து கொன்றுச்சு. அது கொன்னதுக்கு அப்புறமும் வந்து கண்ணீர் விட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, எனக்கு அந்த சம்பவம் நான் பார்க்கவே இல்லைங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன், பார்க்கல நான். அதெல்லாம் வந்துட்டு அதான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, என்றைக்குமே வந்து இப்போ நம்ம தைரியத்தில் தான் நீங்கள் வருவீங்க, என் தைரியத்தில் நீங்கள் வருவீங்க என் பக்கத்தில். நம்ம அதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். அது ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து இப்போ கூட வரும்போது ஏதோ வேறு ஏதாவது ஸ்போர்ட் வந்தாலும் அது கண்டுபிடிச்சிடாது. வேறு ஆகாத பொருள் அதுக்கு வந்து ஆகாத பொருள்னு கண்டுபிடிக்கும். சில ஆணைகளுக்கு வந்து மெயினாக தண்ணி ஸ்மெல் ஆகாது. இது சாராயம் ஆகாது. இப்போ நம்ம ஆணைக்கெல்லாம் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிட்டக்கு வந்ததால தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிரு. அப்போ கிட்ட போகும்போது அது என்ன பண்ணும்? சரி அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ வந்து இப்போ நான் பழகின ஆள், இப்போ பழகாத ஆளும் வருவான். அவனை வந்து அவனை தான் பார்க்கும், அவனை தான் அடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஏன் போடாது? ஏன்னா அவன் பழக்கம் இல்லை. ஏன் போடும்போது அவனை அடிக்கிறது எனக்கும் சேர்ந்து கொடுக்குறான். நான் சொல்ல, இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், என்னோட யானைக்கு குடி போது ஆகாது. இப்போ யானை வந்து கண்டுபிடிச்சிடும். அது ஒன்று தான். நான் வந்து அவர் குடிச்சு போய் அவனை அடிப்பட்டான்னு நான் சொல்ல வரல. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு யானை கிட்ட. இப்போ வந்து இங்கே போட்டுக்கிற பவுடர் ஸ்மெல்லு, சென்ட் ஸ்மெல்லு, ஏன் உடம்புல வந்து அதனுடைய ஸ்மெல்லு தான் இருக்கும். என் உடம்புல வந்து உங்களை நல்லா கண்டுபிடிச்சிடும். அப்போ அந்த யானை வந்து என்ன உங்களை தான் பார்க்கும். இப்படி பார்க்கும்போது அடிக்கும்போது, சேர்ந்து அடிக்கும்போது நானும் பட்டுருவேன், நானும் அதில் மாட்டிடுவேன். ஏன்னா அது அடிக்கன்னா 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒன்றா விழுந்துருவோம் கீழே. அதெல்லாம் பார்க்காது. கீழே விழுந்தாச்சுன்னா அப்புறம் நம்ம கதை முடிஞ்சு அவ்வளவுதான். காலில் உதைக்கும், தட்டும். இந்த மாதிரி பண்ண நம்மளுக்குள்ள கொஞ்சம் அடிப்பட்டாலே போதும், அப்புறம் எந்திரிக்க மாட்டோம். இதுல தும்பிக்கையில தூக்கி இப்படி விசிறி அது நம்ம சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. கைக்கு அடிச்சுன்னா அது என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி இந்த காத்து இப்போ ஓவரா இருக்குல்ல, சவுண்ட் வருதுல்ல, அது என்ன காரணம்? இப்போ அது கையில் வந்து ஏதாச்சும் இந்த புல் அடிச்சு இல்லையா, அதில் ஏதாச்சும் ஒரு தூசி உள்ளே போயிருக்கும். ஊதுச்சுன்னா அது போயிடும் வெளியே. ஓகே, அந்த மாதிரி அது. ஓகே, நீங்கள் பணியை பாருங்கள். நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த யானையை ஆசுவாசப்படுத்துறதோ அமைதிப்படுத்துறதுக்கு வேலையில் இருப்பீங்க. கருத்துக்களை பற்றி மிக நன்றிண்ணே. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். வனமகன்கள் presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.